ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூண்டே ஒரு தீபகற்ப நாடு மாதிரி தான். இதை இங்கேயும் மெத்தை இருக்கும், இங்கேயும் மெத்தை இருக்கும், இதை இங்கேயும் மெத்தை இருக்கும். இதுக்கு இடையில இது இங்கே தான், இது ஒன்று தான் ஒரு இந்த தான் இது மட்டும்தான் தடம். அதுலேயும் என்னென்னா காலையில் 8 மணிக்கு 3 லாரி வருது. கம்பல்சரி இதை லாரி தடங்க வரும். 3 லாரி வந்து இங்கே தான் திரும்பும். இங்கே தான் லாரி ஸ்டாண்டு மாதிரி இது அவைய வச்சுருக்குறாங்க எதுக்கால வீட்டுக்காரரு. அப்புறம் என்னென்னா இதில் இப்போ நம்ம இந்த மெத்தைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி இப்போது இங்கே இருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க இங்கே கம்பல்சரி விளையாடுவாங்க. இந்த மெத்தையில் கார்பெண்டர்ஸில் வேலை செய்கிறாங்க. அப்புறம் அதே சமயம் இந்த மெத்தை வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்புறம் இதில் தான் வந்து நம்ம பூரா உட்காரணும் தட்டியில். இப்போ நம்ம அசால்ட்டாக தட்டியில் ஒரு 4 ரெக்குவெட்டு காலையில் போட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெபரி வேறு வந்து பார்ப்பார், அந்த 4 ரெக்குவெட்டும் இருக்காது. நாம் என்ன பண்ண முடியும்? அதே சமயம் நாம் இந்த கூண்டில் 4 ரெக்குவெட்டையும் போட்டுட்டு மேலே இழுத்துட்டோம்னா அது வாட்டுக்கு ரெக்குவெட்டு வாட்டுக்கு இருக்கும். இல்லை இந்த மெத்தையில் நம்ம யாராச்சும் இதை கட்டட வேலை செய்ய வேண்டாம்னு சொல்ல முடியுமா? இல்லை இங்கே துணி காய போட வேண்டாம், இல்லை இங்கே குழந்தைகளை விளையாட வேண்டாம்னு சொல்ல முடியுமா? இல்லை இந்த மாதிரி வண்டியை நிறுத்த வேண்டாம் தட்டிக்கடியிலேன்னு சொல்ல முடியுமா? இது பொது இடம். இங்கே வந்து தான் எப்படி இருந்தாலும் கம்பல்சரி 4 வண்டி திரும்பி இங்கே அந்த ஸ்டாண்ட் இருக்குது. இதில் கம்பல்சரி நேரத்துலேயே இதெல்லாம் நடக்கும். இதில் வந்து ரெக்குவெட்டு நீ ஓப்பனில் போடு, நான் டாப்பனில் போடுன்னா எங்கே போய் போடுறது? போட்டோன்னே ஒரே உதறு தான். அவன் மேஸ்திரி வந்து ஒரு கல் எடுத்து வைப்பான் நம்ம தட்டியிலே வச்சிடலாம். இப்போ அவங்க செவுத்துல வைக்கிறத விட 4 ரெக்குவெட் எங்கே போய் நான் கண்டுபிடிக்கிறது? இந்த கூண்டில் போட்டால் அப்புறம் பிரச்சனைங்கிறாங்க. இது என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் நான் கண்டுபிடிச்சேன். அவ்வளோதான். ஓகே, பாய்.